இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பை ஒரு தனியார் நிறுவனம் சென்னையில் வெளியிட்டிருக்கிறது. அந்த வெளியீட்டையும் பத்திரிகையாளர்கள் சங்க அலுவலக கட்டிடத்திலிருந்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்ட அந்த செய்தி என்ன? அந்த செய்தியின் மூலம், அந்த கருத்து கணிப்பின் மூலம் அவர்கள் தமிழக மக்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன? அந்த கருத்து கணிப்பை அவர்கள் தமிழக மக்களிடம் திணிக்கிறார்களா, அல்லது உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் நடத்தி இருக்கிறார்களா? அப்படி ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் நடத்தியிருந்தால் அந்த கருத்து கணிப்பை எங்கே நடத்தினார்கள்? எந்த கிராமத்தில், எந்த நகரத்தில், எந்த மக்களிடத்தில்? அதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர்? அதில் முதல் வாக்காளர்கள் எத்தனை பேர்? தொடர்ந்து வாக்கு செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? 50 வயதுக்கு மேல் சென்றவர்கள் எத்தனை பேர் என்ற எந்த புள்ளி விவரங்களையும், எந்த கருத்து கணிப்பையும் அவர்கள் வெளியிடவில்லை. அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புடைய சாராம்சம் என்னவென்று பார்த்தால், திமுகவிற்கு இன்றைய நிலைமையில் தனிப்பட்ட திமுக கட்சிக்கு 17.7% வாக்குகள் இருக்கிறது என்றும், அதிமுகவிற்கு 17.3% வாக்குகள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்றும், பிஜேபிக்கு 5% வாக்குகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்றும், காங்கிரசுக்கு 3.10% வாக்குகள் இருக்கிறது என்றும், நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு 12.6% வாக்குகள் இருப்பதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4.9% வாக்குகள் இருப்பதாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% வாக்குகள் இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவோடு இப்பொழுது இருக்கின்ற கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட இன்னும் சில உதிரி கட்சிகளை உள்ளடக்கி அவர்களுக்கு இப்பொழுது தேர்தல் நடந்தால் 33.6% வாக்குகள் பெற்று மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்று ஒரு புள்ளி விவரத்தை, ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருப்பதோடு, அதிமுக கூட்டணியில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அந்த கூட்டணியில் பாமகவும் இணைகின்ற பொழுது அதிமுக கூட்டணிக்கு 28.7% வாக்குகள் இருக்கிறது என்றும், அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் 18% வாக்குகள் வாங்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பிலே வெளியிட்டிருப்பதோடு இன்னொரு செய்தியும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் உலகத்திலேயே கடைந்தெடுத்த பொய். இது ஒரு போலியான கருத்து கணிப்பு. இது இவர்களாக அமர்ந்து எழுதி மக்கள் மத்தியிலே வந்து நடித்து காட்டிய ஒரு மிகப்பெரிய நாடகம் என்பதற்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய அடையாளம். தமிழகத்தில் 2026 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு மக்களால் மதிக்கப்படுகின்ற முதல் இடத்தில் அண்ணாமலையும், 2ஆம் இடத்தில் நடிகர் விஜயும், 3ஆம் இடத்தில் உதயநிதியும், 4ஆம் இடத்தில் சீமானும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு மோசமாக கடைந்தெடுத்த கருத்து கணிப்பு. இந்த தலைவர்கள் பட்டியலில் அன்புமணி லிஸ்டிலேயே இல்லை. அவர் இந்த பட்டியலிலேயே வரவில்லை. ஏனென்றால் தமிழக அரசியலில் அன்புமணி எதையுமே சாதிக்கவில்லையா? தமிழக அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பிலே நீண்ட காலம் இருந்து, மத்திய அமைச்சராக இருந்து, உலகத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர்கள்லாம் போற்றக்கூடிய அளவில் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற சுகாதாரத்துறை மாநாட்டை நடத்திய ஒரு தலைவர் அன்புமணி இந்த லிஸ்டிலேயே இல்லை என்று சொன்னால், இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு மோசமான, எவ்வளவு கேவலமான, எவ்வளவு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன பிள்ளையிடம் கேட்டால் கூட இது கருத்து கணிப்பு அல்ல, திட்டமிட்டு இவர்கள் நடத்துகின்ற ஒரு கருத்து திணிப்பு. இந்த கருத்து கணிப்பின் பின்னால் இன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? திமுக இருக்கிறதா? அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்படுவார் என்று சொன்னார்களே, அந்த பிரசாந்த் கிஷோர் இந்த கருத்து கணிப்பின் பின்னால் இருக்கிறாரா? அல்லது அண்ணாமலை தான் தமிழ்நாட்டிலே செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று சொல்கிறார்களே, அந்த அண்ணாமலை இப்பொழுது களத்திலேயே இல்லை. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவரிலிருந்து நீக்கப்பட்டு
அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பட்டியலிலே இல்லாத, களத்திலேயே இல்லாத அண்ணாமலை தான் தமிழக மக்களால் போற்றப்படுகின்ற முதல் தலைவர் என்று வளர்ந்து வரும் தலைவர் பட்டியலில் அண்ணாமலையை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் சீமான் என்ன ஆனார்? நான் கேட்கிறேன், சீமானை விட அண்ணாமலை திறமைசாலியா? இந்த பட்டியலிலே இல்லாத அன்புமணியை விட அண்ணாமலை கெட்டிக்காரரா? இது மக்களுக்கு தெரியாதா? மக்கள் ஒன்றும் தெரியாத ஏமாளிகளாக இருக்கிறார்களா என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்குத்தான் மக்களும் இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு கருத்து கணிப்பை திணிக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஒரு கருத்து கணிப்பை காட்டி மக்களுடைய மனதை தேர்தலுக்கு 1 வருடம் 10 மாதங்கள் இருக்கின்ற பொழுதே மக்களை எப்படி மடைமாற்றுகிறார்கள், மக்களை எப்படி திசை திருப்புகிறார்கள், எப்படி இப்படிப்பட்ட பொய்யான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு ஆளுகின்ற திமுக அரசுக்கு சொம்படிக்கின்ற வேலையை, ஆளுகின்ற திமுக அரசுக்கு ஜால்ரா தட்டுகின்ற வேலையை பத்திரிகையாளர்கள் மன்றத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை இப்படிப்பட்ட செய்தியாக ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் அரங்கத்தில் தன்னுடைய இடத்தை நிரூபித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. நேற்று தமிழகத்தில் வந்து கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டால் 18% வாக்குகள் வாங்குவார்கள் என்று எந்த அடிப்படையில் கருத்து கணிப்பு சொல்கிறது? நடிகர் விஜய்க்கு கிராம பகுதியில் என்ன செல்வாக்கு இருக்கிறது? நடிகர் விஜய்க்கு அவருடைய ரசிகர்களை தவிர, அவருடைய ரசிகர்களை தாண்டி மக்கள் மத்தியிலே விஜய் இதுவரை என்ன இயக்கம் நடத்தினார்? அந்த இயக்கத்தின் சார்பில் அவர் இதுவரை மக்களிடையே பெற்ற செல்வாக்கு என்ன என்றெல்லாம் எந்த கேள்விக்கும் விடை சொல்லக்கூடிய இடத்தில் அந்த கருத்து கணிப்பு இல்லை. சீமானுக்கு சென்ற தேர்தலில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட குறைவான வாக்குகள் இருப்பதாகத்தான் இன்றைய கருத்து கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 6% வாக்குகள் தான் வரும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சீமான் சென்ற தேர்தலில் வாங்கிய இன்னும் 3% வாக்குகள் எங்கே போனது? அந்த வாக்கு சரிந்ததற்கு காரணம் என்ன? அதை பற்றியெல்லாம் அந்த கருத்து கணிப்பில் ஏன் தெளிவுபடுத்தவில்லை? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4.9% வாக்குகள் இருக்கிறது என்று நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை மட்டுமே காரணம் காட்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4.9% வாக்குகள் என்று இவர்கள் விருப்பத்திற்கேற்றவாறு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி வைத்து பார்த்தால் கூட விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் என்ன? அதையும் கணக்கில் எடுத்து கருத்து கணிப்பை நடத்தியிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய நிலையில் 10% வாக்குகளை பெறக்கூடிய அளவில் தன்னுடைய கட்டமைப்பை வளர்த்திருக்கிறது. டாக்டர் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகமாகி இருக்கிறதை தவிர குறையவில்லை. வேண்டுமானால் டாக்டர் ஐயாவிற்கு அதிகமான வாக்கு கிடைக்குமா, அன்புமணிக்கு அதிகமான வாக்கு கிடைக்குமா என்று பார்த்தால் ஒருவேளை ஐயாவுக்கு வாக்கு கிடைக்கலாம் அல்லது அன்புமணிக்கு வாக்கு கிடைக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய செல்வாக்கை இழந்து விடவில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை திமுகவிற்கு ஜால்ரா அடிப்பதற்கு ஒரு கருத்து கணிப்பு, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜால்ரா அடிப்பதற்கு ஒரு கருத்து கணிப்பு, இன்னொன்று தமிழக மக்கள் மன்றத்தில் இன்னும் கால் ஊன்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதை போல, நடிகர் விஜய்க்கு ஒரு சக்தி இருப்பதை போல, அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருப்பதை போல காட்டுவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கின்ற பொய் பிரச்சாரம். அதை பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில், கருத்து கணிப்பு என்கின்ற போர்வையில் மக்கள் மத்தியிலே திணிக்கின்ற வேலையைத்தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு அனைத்தும் திமுகவிடம், நடிகர் விஜயிடம், பாரதிய ஜனதா கட்சியிடம் எதையோ பெற்றுக்கொண்டு யாரையோ திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே வெளியிடப்பட்ட அப்பட்டமான பொய்யான கருத்து கணிப்பு என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.